ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த வசனத்தின் மேல உங்க கையை வச்சு ஒரு 2 ஸ்தோத்திரம் சொல்லிருங்களேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேவ மனிதனாகிய சாமுவேல் ஊழியம் செய்த நாட்களில் சாமுவேலுக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அக்காலத்து இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டவர் எபினேசராய் இருந்தாராம். அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த தேவ ஊழியருக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் செய்த ஊழியங்களிலும் கர்த்தர் எபினேசராக இருந்தார். அல்லேலூயா. அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. இம்மட்டும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லது இப்ப மணி என்னாச்சு? 12:26 வரைக்கும் இம்மட்டும். 12:26 வரைக்கும் இம்மட்டும் எபெனேசராய் இருந்தார். ஆனா நம்முடைய ஆண்டவர் இம்மட்டும் இருக்கிறவர்கள் அல்ல, மட்டுமல்ல இனிமேலும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. இம்மட்டும் இருந்தார், இனிமேலும் இருக்க போதுமானவரா. அடுத்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அப்புறம் இம்மட்டும் முந்தின வசனம். அதுக்கு மேல அப்புறம் இஸ்ரவேலின் எல்கையில் வராதபடி தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. சாமுவேல் உயிரோட இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் எபினேசராகவே இருந்திருக்கிறார். இம்மட்டும் 12ஆம் வசனம் சொல்லுது இம்மட்டும் எபினேசர். 13ஆம் வசனம் சொல்லுகிறது அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும் என் அப்பன் எபினேசராகவே இருந்தார். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்துல 1ஆம் தேதி காலையில் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு நான் எபினேசராக இருப்பேன். அன்னைக்கு காலையில் கர்த்தர் பேசின விதம் வேற. சரி, வெள்ளிக்கிழமை பகல் வேளையிலும் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு எபினேசராக இருப்பேன். அன்னைக்கு ஆண்டவர் பேசின விதம் வேற. பட் இன்னைக்கு பகல் வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிற விதம் அந்த 2 நிலையிலும் அல்ல, டோட்டலி டிஃபரண்ட். இன்னைக்கு இன்னொரு விதமா பேச போகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு எபினேசராயிருப்பேனப்பா. அல்லேலூயா. இம்மட்டும் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். எபினேசர், அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். உங்க பக்கத்துல அல்லது நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்க ஒருவேளை கர்த்தரிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிற ஒருவராக இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிற ஒருவராக இருக்கலாம்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்வாதாரத்திற்கு, உங்கள் பொருளாதாரத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு நான் எபினேசராயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், காலையில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எபினேசரா இருந்தா அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கும். ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு எபினேசரா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தேன். அன்னைக்கு வராதவங்களுக்கு இனி சொல்லி தர மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் அப்படித்தான், கலக்கிற நேரம் இறங்குறவங்களுக்கு தான் சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப கலக்கப்பட்டுச்சு, நீங்க இறங்க காணல, அதனால உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எபினேசராக ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கூட இருந்தால் 13ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை நடைபெறும். ஒன்றை மட்டும் சொல்றேன், ஒரு சின்ன எஸ்கியூஸ். பைபிள் அழகா சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், வாழ்நாள் முழுவதும் சத்துரு தாழ்த்தப்பட்டான். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அனுகூலமாய் இருந்தால், ஆண்டவர் எனக்கு எபினேசராக இருந்தால், எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் எனக்கு உயர அல்ல, எனக்கு தாழ்வாக தான் இருப்பான். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வசனம் கேட்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப மந்தமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அதனால தான் உங்க வாழ்க்கையில விடுதலை தாமதித்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நீங்க மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு எபினேசராக இருந்தால் சத்துரு எனக்கு உயர அல்ல, எனக்கு கீழே தான் இருப்பான். சத்துரு உங்க வாழ்க்கையில தாழ்த்தப்பட வேண்டுமானால், கர்ஜிக்கிற சத்துரு, சவால் விடுகிற சத்துரு, தீமை செய்கிற சத்துரு, உங்களுக்கு விரோதம் செய்ய நினைக்கிற சத்துரு நமக்கு தாழ்த்தப்பட வேண்டுமானால், நமக்கு முன் தாழ்த்தப்பட வேண்டுமானால், கர்த்தர் எனக்கு எபினேசராக இருக்க வேண்டும். எந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் இந்த பகல் வேளையில், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு எபினேசராக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவாரோ, இன்றைக்கு எழுதி கொள்ளுங்கள், சத்துருவை கர்த்தர் என் கண்களுக்கு முன் தாழ்த்தி போட பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு பொறாமை இல்லைன்னா சொல்லலாம், உங்களுக்கு முன்னால் சத்துரு தாழ்த்தப்படுவான் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சத்துரு யார்? உங்களுக்கு சத்துரு யார்? பைபிள் சொல்லுது, மாமியாரா இருக்குமோ, ஒருவேளை மருமகளா இருக்குமோ, பக்கத்து வீட்டுக்காரனா இருக்க வாய்ப்பு இருக்கோ. பைபிள் சொல்லுது, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. உங்கள் எதிராளியாகிய, அப்ப கண்டிப்பா பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க இல்லை, ஏன்னா இவங்களுக்குள்ள இரத்தம் இருக்கு, குத்தி பாருங்க, மாம்சம் இருக்கு. கண்டிப்பா இவங்க அல்ல சத்துரு, தாழ்த்தப்படுவது இவர்கள் அல்ல. பைபிள் அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரத்தமும் அல்ல, மாம்சமும் அல்ல, இந்த ரெண்டும் இல்லாத ஒன்று. அது ஏது சொல்லுங்க. அப்ப இப்ப பார்த்து சொல்லுங்க, சத்தியமா அக்கா நீங்க இல்ல, அது நீங்க சிஸ்டர், அது நீங்க இல்ல, அது வேற, அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எதுன்னு கேட்குறீங்களா? நல்ல கோவம் வரும், கண்ணாடியில் போய் பாரு மாறுமங்களே, அதுதான் அதுதான். அல்லேலூயா. தெரியுது பார்த்தியா? அதே தான், அதே தான். அப்போ எனக்கு தேவன் எபினேசராக இருந்தால்,
என் குடும்பத்திற்கு தேவன் எபெனேசராக இருந்தால், கவனிச்சுக்க, என் ஊழியத்திற்கு தேவன் எபெனேசராக இருந்தார், என் பிசினஸுக்கு தெய்வம் எபெனேசராக இருந்தால், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சக்தி எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும் அதை குறித்து நான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அவனால் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு முன் அவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்னா, ஒரு மனிதனுக்கு தேவன் எபினேசராக இருக்க வேண்டுமானால், இன்னைக்கு பிரசங்கம் அதான், அவன் யாராக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு தேவன் எபினேசராக இருப்பார்? பைபிள் சொல்லுது, சாமுவேலுக்கு ஆண்டவர் எபினேசராக இருந்தார். ஒரு ஆமென். ஒரு மனிதனுக்கு, ஒரு ஊழியத்திற்கு, ஒரு சபைக்கு, ஒரு தேசத்திற்கு தேவன் அனுகூலமாய் எபினேசராக இருந்தால், பைபிள் சொல்லுகிறது தோல்வி அவனுக்கு இல்லை. அதான அந்த வார்த்தை. அதற்கு பின்பு ஒருபோதும் சத்துரு அவர்களை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா தோல்வி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு எபினேசராய் இருந்தால் நான் தோற்று போவது இல்லை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. கட்ட எனக்கு எபினேசராக இருந்தால் நான் தோற்று போவது இல்லை. நான் கல்வியில் தோற்று போவது இல்லை, சபையில் ஊழியத்தில் தோற்று போவது இல்லை, சத்துருவுக்கு முன்பதாக தோற்று போவது இல்லை. அப்ப இன்றைக்கு பகல் வேளை நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அப்பா, சாமுவேலின் வாழ்க்கை முழுவதும் என் அப்பன் எபினேசராக இருந்தது போல என் ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எபினேசராக இருக்க வேண்டும். தேவை என்று உணர்ந்தால் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே. சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் எபினேசரா இருக்கணும். சொல்லுங்க, எபினேசரா இருக்கணும், எபினேசரா இருக்கணும், எபினேசரா இருக்கணும். அல்லேலூயா. அதை நீங்க விரும்புறீங்கல்ல, விரும்புறீங்கல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம வேகமாய் படிக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிக்க முடியாது. வேகமாக நான் சொல்றேன். 10 நிமிஷம் தொலைச்ச அந்த பாத்திரத்தை கர்த்தர் பார்த்துக்கிடட்டு. இனி நான் பேசுறேன், கவனிச்சுக்கோ. ஆமென். 2 பாயிண்ட் பேசுற நேரத்தையாக அவன் தொலைச்சது. கர்த்தர் நல்லவன். அப்ப யாருக்கு தேவன் எபினேசராக இருப்பார்? கவனிச்சுக்கோ. யாருக்கு தேவன் எபினேசராக இருப்பார்? எப்பொழுது இவர்களுக்கு தெய்வம் எபினேசராக இருந்தார் அப்படின்னு நான் படிச்சப்போ, அந்த மக்களை 2ஆம் வசனத்தை எடுங்க, 2ஆம் வசனத்தை எடுங்க. நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்? 1 சாமுவேல் 1 அதிகாரம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொல்லுங்க, 7ஆம் அதிகாரம். கீழே கவனிக்கும் பொழுது கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், யாருக்கு தேவன் எபினேசராக இருப்பாராம்? உலகத்தை நினைத்து புலம்புகிறவர்கள் அல்ல, பணத்தை நினைத்து புலம்புகிறவர்கள் அல்ல, பிரச்சனைகளை குறித்து புலம்புகிறவர்கள் அல்ல, உயர்வுக்காக புலம்புகிறவர்கள் அல்ல இந்த ஜனங்கள். ஏன்னா நம்ம முன் பகுதியை நம்ம கவனிக்கும் பொழுது இஸ்ரவேலை விட்டு தேவ மகிமை என்ன செய்துச்சு? போயிற்று. இஸ்ரவேலை விட்டு தேவ மகிமை போயிற்று. தேவ மகிமை போனதுனால அவர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தான். இது எதை காண்பிக்கிறது? தேவ சமூகத்தை குறித்த வாஞ்சை, தேவ சமூகத்தை குறித்த விருப்பம், தேவனின் பேரில் வைக்கிற வாஞ்சை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா மக்களே? நம்ம ஆலயத்தில் வரும் பொழுது எதை நினைத்து புலம்புகிறோம்? சில ஆட்களை பாருங்க, அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே, என் குடும்பத்தில் இது இல்லையே, படிப்பு இல்லையே, பணம் இல்லையே, சொத்து இல்லையே அப்படின்னு சொல்லி இல்லாததை நினைத்து உலகத்துக்கு கொடுத்த காரியங்களை புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஜனங்களுக்கு அவர் எபினேசராக இருக்க காரணம் அவர்கள் தேவ சமூகத்தை, ஆண்டவரே
உங்க கிருபை நீங்க எனக்கு வேணும், உங்க வல்லமை எனக்கு வேணும், உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்கு வேணும், உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து புலம்பினார்களாம். நீர் என் கூட வரலையே, உங்க பிரச்சனை இல்லையா ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவ பிரச்சனை வேணுமே, எனக்கு தேவ கிருபை வேணுமே. பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்கு வரமில்ல, எத்தனை பேருடைய இருதயத்திலே மிகப்பெரிய தேவை கர்த்தராக இருக்கிறார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையானே? பாருங்க, மோசேயை குறித்து பைபிள் சொல்லுது, நீர் எங்களோடு வரவில்லை என்று சொன்னால் நீர் எங்களை என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. அப்படின்னா மோசேயினுடைய மிகப்பெரிய தேவை என்ன? ஆண்டவர் என் கூட வரணும், ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கணும், ஆண்டவர் என் பிள்ளைகளோடு இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. புரியுதாம்மா? அப்போ எந்த ஒரு மனிதன் காலை எழும்பினோடனே அப்பா உங்க கிருபை எனக்கு வேணுமே, மத்தியானம் ஒரு 10 நிமிஷம் நேரம் கிடைச்சாலும் ஏசப்பா நீர் என் கூட இருக்கணுமே, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாச்சு வேலை முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நேரம் கிடைக்குது, ஓடி தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணுமே அப்பா, ராத்திரி களைப்பா இருக்கு இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்க ஆண்டவர் எனக்கு வேணுமே, உங்க கிருபை வேணுமே, உங்க இரக்கம் வேணுமேன்னு சொல்லி சரி படுக்க போயாச்சு. இப்ப படுத்துட்டு தூக்கம் வர தாமதிக்குது, அந்த தூக்கத்திலையும் பெட்ல படுத்துட்டு சொல்றா, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு உங்க கிருபை, என் பிள்ளைக்கு உங்க கிருபை, எங்க ஊழியத்துல உங்க கிருபை, எங்க வாழ்க்கையில உங்க கிருபை. இந்த ஆண்டவரை குறித்து புலம்புகிற ஒரு மனுஷன் நீங்கள் ஆனால் இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைக்கு நான் எபினேசராய் இருப்பேன்பா. அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா மக்களே? உன் வாழ்க்கை தோல்வி இல்லாத ஒரு ஜீவியம் அவர் உனக்கு எபினேசராக இருந்தால், ஒரு குடும்பத்தில் தெய்வம் எபினேசராக இருந்தால் தோல்வி இல்லாத ஒரு ஜீவிதம். அதற்கு பின்பு சாமுவேலின் காலம் மட்டும் சத்துரு தலை உயர்த்தவே இல்லை. அதற்கு காரணம் தெய்வம் அவர்களுக்கு எபினேசராக இருந்தார். ஆண்டவர் எபினேசராக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரே புலம்பல் தான், இன்னும் கிருபை வேணுமே, இன்னும் ஜெபிக்கணுமே, இன்னும் ஆராதிக்கணுமே, இன்னும் தேவ அன்பில் வளரணுமே, இன்னும் வரங்கள் வேணுமே, ஆண்டவர் கூட இருக்கணுமே, என் குடும்பத்தில் ஏசப்பா வெளிப்படணுமே, என் கூட கர்த்தர் பேசணுமே. பைபிள் அழகா சொல்லுது, ஆண்டவரை நினைத்து புலம்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. புலம்புதல்னா அவர் மேலுள்ள வாஞ்சை தானே. அவர் என் கூட இருந்த காலம் எப்படி இருந்துச்சு, அப்பா என் கூட இருந்த காலம் எப்படி இருந்துச்சு, அப்பா என் கூட பேசின காலம் எப்படி இருந்துச்சு, ஆலயத்துக்கு போன ஒத்த நிமிஷம் ஆண்டவர் என் கூட பேசினாரே, என்ன நடத்தினாரே, என்ன காத்தாரே. அப்ப ஒரு தேவ பிள்ளையினுடைய புலம்புதல் எதை குறித்து இருக்கணும்? கர்த்தரை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதான் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே, ஆண்டவர் தான் உனக்கு தேவை, தேவ பிரசன்னம் தான் உனக்கு தேவை, தேவ கிருபை தான் தேவை. இன்னைக்கு பகல்வேளை ஏசப்பா சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்னை குறித்து புலம்புகிற, என் கிருபையை குறித்து புலம்புகிற என் பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லு, நான் எபினேசராய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், ஆமீன். 1000 சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்முடைய தேவை ஆண்டவர் தான், நம்முடைய தேவை ஆண்டவர் தான். இன்னைக்கு பகல்வேளை சில பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உன்னுடைய ஒரு தேவை என்கிற ஒன்று இருக்குமானால் அது தேவ கிருபையாய் இருக்கணும். மக்களே, உன்னுடைய ஜீவியத்தில் தேவை என்கிற ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய அபிஷேகமாய் இருக்கணும். உன்னுடைய ஜீவிதத்தில் தேவை என்கிற ஒன்று இருக்குமானால் அது தெய்வமா மட்டும்தான் இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் தெய்வத்தை குறித்து புலம்புகிறானோ, அல்லேலூயா.
பாருங்க, சில இடங்களுக்கு நம்ம பயணித்து ஊழியங்களை செய்யும் பொழுது ஆமென், நல்ல வசதியானவனா இருப்பான், ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு குறைவும் இருக்காது. ஆனா ஆலயத்தில் பார்த்தா என் பிள்ளைகள் உட்கார்ந்து புலம்பி அழுவார்கள். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி அழுவான், மாடு மாதிரி அழுவான். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி, எப்ப உனக்குத்தான் கடன் இல்லையே, உனக்குத்தான் பிரச்சனை இல்லையே, உனக்குத்தான் வீடு இருக்குதே, உனக்குத்தான் செல்வம் இருக்குதே, உனக்கு சொத்து இருக்குதே. அப்ப அவன் சொல்லுவான், அதெல்லாம் இந்த உலகத்துக்குரியது, என் பெரிய சொத்து ஆண்டவர் தான். ஏன் அழுறேன் தெரியுமா? என் கர்த்தர் எனக்கு தேவை, எனக்கு நீர், எனக்கு நீர். ஆண்டவரை குறித்து புலம்புகிற ஒரு பிள்ளைக்கு சொல்றேன், அவர் உனக்கு எபினேசராயிருப்பார். தோல்வி இல்லாத வாழ்க்கை உனக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உலகத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா? வாழ்க்கை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய தேவை ஆண்டவர் தான் மக்களே. தெய்வம் மட்டும்தான், தெய்வம் மட்டும்தான். நான் என் புலம்புதல் இன்னும் கிருபை ஐயா. இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு பகல் வேளை தெளிவா சொல்றேன். நிறைய காரியங்களை நான் இந்த சாப்டர் 7ல நான் படிச்சேன். இன்னும் நிறைய செய்திகள் இந்த ஒரு அதிகாரத்தில் கர்த்தர் என்னை தேற்றினார். அப்பதான் நான் சொல்ல, ஆண்டவரே இந்த உலகத்திற்கு அடுத்தவைகள் அதெல்லாம் தானா நடக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என் தேவை நீர்தானே, என் குடும்பத்தின் தேவை நீர்தானே ஆண்டவரே. உங்க சித்தம் தானே என் தேவை, உங்க சித்தம் தானே தேவை. என்னுடைய தேவை கர்த்தரானால் அல்லேலூயா என் பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் எபினேசராய் இருப்பார். சில குடும்பங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா சபைக்கு அழுதுட்டு இருப்பான். அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க 1000 தேவைகள் இருக்குங்க. ஆனா தேசத்தை ரட்சிங்கப்பா, குடும்பங்களை ரட்சிங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, ஊழியத்தில் கிரியை செய்யுங்கப்பா, மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா, அப்பா வெளிப்படுங்கப்பா, கிருபை வெளிப்படும்பா. ஏன் நாளைக்கு தான் சோறு இல்லையடா அவன் வீட்டுல, அதை சொன்னா அவன் சொல்லுவான், நீங்க வெளிப்படுங்கப்பா, கிருபை தாங்கப்பா, அபிஷேகம் தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்கப்பா, இன்னும் கிருபை தாங்கப்பா. தேவ மனுஷன் சொல்லுகிறார், வேதம் தெளிவா சொல்லுது, அவனுக்கு தெய்வம் எபினேசராய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க. மரணத்திற்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்குன்னு அவர் சொன்னாரு. பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்திருக்குன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கா ஜெபித்தாரா? இல்லையே. ஒரே ஒரு காரியம்தான், இன்னும் என்ன அபிஷேகம் பண்ணுங்க, இன்னும் எனக்கு கிருபை தாங்க, உங்க கிருபையை என்னை விட்டு எடுக்காதீங்க, என் மேல உங்க அன்பு இருக்கட்டும், உங்க கிருபை எனக்கு இன்னும் வேணும். அப்படிதான் வருதர் ஆளுதான். அந்த மனுஷனுடைய தேவை ஆண்டவர் தானே, அந்த குடும்பத்தின் தேவை ஆண்டவர் தானே. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருந்த பொழுது அந்த வீட்டுக்கு அவர் எபினேசராய் இருந்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன் மக்களே, ஒருவேளை கடந்த காலங்களில் சவால்களையும் சத்துருவையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் சந்திக்கிற ஒரு மனிதனாக நீ இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல், தகப்பனே உம்மை நினைத்து என் இருதயம் புலம்புகிறது. அல்லேலூயா. என் கண்ணுக்கு முன்ன எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் சில நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியாத வேதனை இருதயத்தில் வரும். ஆனால் இதை குறித்து நான் ஒரு நாளும் தேவ சமூகத்திற்கு எடுத்து செல்வதில்லை. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எனக்கு இது தேவை ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா ரெண்டே காரியம். ஒன்று, நீர் என் மேல் வைத்த அபிஷேகத்தை இன்னும் எனக்கு தர வேண்டும். 2, இந்த தேசத்தில் எனக்கு ஆத்துமாக்களை தரணும். இந்த 2 தேவைகளையும் என்றைக்கு என் கண்களுக்கு முன் வைத்தேனோ, இந்த உலகத்தில் எந்த தேவைகளையும் நினைச்சு நான் புலம்பை என் அப்பன் விட்டதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பற்ற ஊழியங்கள் செய்கிறது மாதிரி பாஸ்டர் மேடையில் இது தேவை, இது தேவை, இது தேவை, பணம் தேவை, பொருள் தேவை சொல்லலேன்னு நீ நினைக்கிறியா? சொல்லாத உடனே இவர் என்ன பஞ்சு மெத்தையில தூங்கிட்டு இருக்கிறான் நினைக்கிறியா? இல்லையே, என்னுடைய ஒரே நம்பிக்கை கர்த்தர் மட்டுமே. தாவீது சொல்லுகிறார், என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையாயிருக்கிறீர். 25 வருஷமாச்சு, 26 வருஷமா ஊழியம் செய்கிறேன். முள்ளின் மேல் நடக்கும் தேவை வந்த பொழுதும் மனிதனிடத்தில் கேட்டதில்லை. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மக்களே, பிரச்சனையை பின்னால வைங்க, கர்த்தரை முன்னால வைங்க. ஆமென். உபத்திரவத்தை பின்னால வைங்க, ஆண்டவரை முன்னால வைங்க. தேவையை பின்னாடி வைங்க, சந்திக்கிறவரை முன்னால வைங்க. ஆமென். சவால்களை பின்னால வை. ஆமென். அற்புதம் செய்கிறவரை முன்னால வை. இந்த உலகத்தில் என் தேவை, என் குடும்பத்தின் தேவை, என் ஊழியத்தின் தேவை இயேசு மாத்திரமே. கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. நீர் எப்ப வருவீங்கப்பா? நீங்க எப்ப வருவீங்க? எப்போ எங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீங்க? எப்ப என் கூட பேசுவீங்க? எப்ப நீங்க என்ன அபிஷேகிக்க போறீங்க? எப்ப நீங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்க? 1000 பிரச்சனை வலதுபுறத்தில் 1000-ம். ஆமீன். தோத்திரம். ஒரு ஆமீன். அந்த வார்த்தையை சொல்லுங்க. உன் பக்கத்தில் 1000-ம் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய தேவை பிரச்சனைக்கு பரிகாரம் அல்ல, எனக்கு தேவை பரிகாரி. எனக்கு தேவை பரிகாரம் அல்ல, எனக்கு தேவை பரிகாரி. எனக்கு தேவை வெற்றி அல்ல, எனக்கு தேவை வெற்றியை தருகிற எபினேசர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது நீங்க தான் என் தேவைப்பா. அல்லேலூயா. ஆண்டு ஒவ்வொரு முறை மேடைகளுக்கு எழும்பும்போ, சில நேரம் மேடைகளுக்கு போகும்போது செய்திகள் ஆழமா வச்சுட்டு போவேன். இன்னைக்கு பேசலான்னு ஒரு தைரியம் வரும். ஆனா சில நேரத்தில் மேடையில் எழும்பி நிற்கும்போ என்ன பேசுறோம்னு தெரியாது. அதனால நான் படிச்ச ஒரு பாடம், செய்தி எடுத்துட்டு போனாலும், செய்தி பூர்வமா எடுக்காம திருப்தி இல்லாம போனாலும் ஒரு நாளும் எனக்கு பேசணும்ட்டு போக மாட்டேன். என்னுடைய ஒரே தேவை, என் கூட மேடையில நீங்க வரணும். என் கூட மேடையில நீங்க வரணும் ஆண்டவரே. என் கூட மேடையில நீங்க வரணும். நான் நிக்கிற இடத்துல நீங்க வரணும். என் கையில 1000 பாயிண்ட்ஸ் இருக்கிறத விட என் கூட நீங்க இருக்கிறது தான் வெற்றி. என் கூட கோடிகள் பணம் இருக்கிறத விட என் கூட இயேசு இருக்கிறது தான் வெற்றி. எபினேசரை நினைத்து புலம்பினார்கள். தம்பி, வாலிபனை பார்த்து கேட்கிறேன், நீ எதை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? சகோதரனை பார்த்து கேட்கிறேன், நீ எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய ஆராதனைகளில் உன்னுடைய தேவை என்ன? அவர்கள் ஆண்டவரை நினைத்து புலம்பினார்கள். எப்ப வருவீங்க ஆண்டவரே? எப்ப எழுப்புதல் வரும்? எப்ப மாற்றம் வரும்? எப்போ உங்களுடைய அந்த 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 அமீன் தேவாலயத்திலே தொங்கின, அந்த தேவ சமூகத்திலே தொங்கின அந்த ஆண்டவருடைய சால்வையின் தொங்கலை எங்க ஊழியத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு உங்க வலது கரத்தை உயர்த்தி உம்மை நினைத்து புலம்புறோம்ப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுப்பா உம்மை நினைத்து புலம்புற ஆண்டவரே. கடன் இல்லை, ஆனாலும் கண்ணீர் தீரலையே. சில பிள்ளைகள் சொல்றாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாஸ்டர், ஆனாலும் புலம்புறாங்களே. அது ஏன் தெரியுமா? என் ஜனங்கள் தேவனை நினைத்து புலம்பின பொழுது அவர் வந்தார், எபினேசராயிருந்தார், நடத்தினார், தோல்வி இல்லாம நடத்துவார். மக்களே, இந்த ஆராதனை முடிச்சிட்டு போறேல்ல, தைரியமா போ. அன்மேன் தைரியமா போங்க, குறைவில்லாம நடத்துவார். எபினேசர் உங்க கூட வருவா.
ஆண்டவரை நினைத்து புலம்புகிற என் பிள்ளைகளை பார்த்து இந்த இரவில் இந்த பகல் வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் எபினேசரா இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிறது வரையிலும் அவனை தலை தூக்க விட மாட்டேன். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை நினைச்சு புலம்புகிறவன் இருக்கிறது வரை சத்துரு தலை உயரவே செய்யாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரின் கிருபையை நினைச்சு புலம்புகிறவன் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறது வரைக்கும் சத்துரு 1000 அல்ல 10,000 பேர் வந்தாலும் சத்துருவின் தலை உயராது, முடியாது. நீ ஆண்டவரை நினைத்து புலம்புகிறாயே, இந்த பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெற்றியாய் நடத்துவேன். எபினேசர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. வாலிப தம்பி, உங்க வாழ்க்கையில் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு கூட வரணும் ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணும். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அது உங்க பழக்கம் ஆகலைன்னா, பேதர் ஓடி போய் எழுப்பினார்ல, பின்னால தூங்கி கொண்டது, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, இனி என்னால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல. எஸ், ஹரியப், எந்திரிங்க எந்திரிங்கப்பா எந்திரிங்க. நீங்க எந்திரிச்சா சால்வ் ஆகுமே, நீங்க எந்திரிச்ச என் குடும்பத்துல பிரச்சனை மாறுமே, நீங்க எந்திரிச்ச என் தோல்வி மாறுமே. நீங்க எந்திரிங்க எந்திரிங்க. அவர் மேல வாஞ்சை இல்லாம பணத்துக்காக ஓடாதே, புகழுக்காக ஓடாதே, நீ நின்னுக்கிட மாட்டேன். இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தோத்துருவோம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவரை நினைத்து புலம்பினார்கள். எத்தனை பேருக்கு இயேசுவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? எத்தனை பேரோட கர்த்தர் இன்னைக்கு பகல் விழ பேசினாரு சொல்ல முடியும் மக்களே? அப்ப இன்னையில இருந்து நம்முடைய மிகப்பெரிய தேவை யாருதான்? இயேசு. சொல்லுங்க, இயேசு. அவருடைய மகிமையை நினைச்சு புலம்பினா, எடுபட்டு போன காணமை பிடிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை நினைச்சு புலம்பினா, நிச்சயமா சொல்றேன், உன குடும்பத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். குடும்பத்தை கைவிடவே மாட்டார்.